தாவேகா ஆட்சியின் மீது ஊடகங்கள் கொஞ்சம் கூடுதலான விமர்சனங்களை தான் வைக்கிறாங்க. திமுக, அதிமுக மீது இந்த அளவுக்கு விமர்சனங்களை வைக்காத ஊடகங்கள் தாவேகா ஆட்சி மீது ஏன் இவ்வளவு கூடுதலாக விமர்சனங்களை வைக்கிறார்கள். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அஹ்மத் அவர்கள். வணக்கம். தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆச்சு. இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்தே நிறைய பேருக்கு தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாவேக்கானவர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேகா ஆட்சியில் பல்வேறு ஆங்காங்கே பல்வேறு அட்ராசிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி திமுகவினர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு ஆட்சியை நீங்கள் ஒரு 60 நாட்களில் மதிப்பீடோ அல்லது அவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்குறதோ அல்லது அவங்களுக்கு ரிப்போர்ட் கார்டு எழுதுகிறதோ அல்லது அவங்களுக்கு ஆபிச்சுரி எழுதுகிறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஆபிச்சுரின்னா இரங்கல் செய்தி எழுதுகிறதோ செய்ய முடியாது. அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா இது திமுக அதிமுக மாதிரி இல்லை. திமுக அதிமுக இந்த இரு கட்சிகளுக்கும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அதில் இருந்தவர்கள்லாம் கை தேர்ந்தவர்கள். அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியும். நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம், நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா கேபினெட்டில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, எந்த அதிகாரி எந்த பொசிஷனில் இருக்கணும், எந்தெந்த அதிகாரிகளை எங்கெங்கே எல்லாம் பொசிஷன் பண்ணோன்னா சரியாக இருக்கும். எந்தெந்த அமைச்சர்களுக்கெல்லாம் எந்தெந்த அதிகாரி செட் ஆகலாம், எந்தெந்த அதிகாரி செட் ஆக மாட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பக்காவாக பண்ணி வச்சுருப்பாங்க. இது இந்த இரண்டு கட்சிகளுக்கும் நன்கு தெரிந்த விஷயம். தாவேகா புதிதாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. 2.5 வருஷம் தான் ஆட்சி அந்த கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பல பேர் அதில் எம்எல்ஏ ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கெல்லாம் ஜெயிப்போமா அப்படின்ற கூட ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் பலருக்கு. இன்றைக்கி அவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது, நிர்வாகத்தில் வந்திருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு இன்னும் கூடுதல் அவகாசம் தேவைப்படுகிறது. நீங்கள் ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சுக்கணும்ல. நீங்கள் போய் புதுசாக ஒரு ஆஃபீஸில் போய் சேர்ந்த உடனே எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துட முடியுமா அப்படின்ற அந்த கேள்வி தானே நமக்கும் வரும். அப்போ அவங்களுக்கு இன்னும் போதிய கால அவகாசம் தேவை. நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ அதற்கான வேலைகள் தான் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் பல்வேறு விதமான விமர்சனங்கள் அப்படின்றது அவர்களுக்கு எதிராக வைக்கப்படுகிறது. நீங்கள் போன ஆட்சியில் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி பேசுனீங்களே அப்படின்லாம் கூடுதலான விமர்சனங்கள் அப்படின்றது தினம் ஒரு விமர்சனம் அப்படின்ற அடிப்படையில் எந்த அமைச்சர் எது பேசினாலும் அது விமர்சனம் ஆகிறது. எந்த அமைச்சர் எந்த விளக்கம் கொடுத்தாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சி பேசக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பல அமைச்சர்களுக்கு இது ஒரு புது அனுபவம். நிறைய அமைச்சர்கள் சொன்னது என்னென்னா, லைஃபே மாறி இருக்குது. நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஒரு வேலை பலுவோ ஒரு ஹெக்டிக்கான ஒரு ஷெட்யூல் இருக்குது. அது நீங்கள் அமைச்சர்களாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒட்டுமொத்த இது மாறி இருக்கிறது. எல்லா துறைகள்லையும் கடந்த 50-60 ஆண்டு காலமாக புறையோடி கிடக்கின்ற அந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னா நீங்கள் ஒரு 60 நாளில் இதுக்கு என்ன மதிப்பீடு அப்படின்னு யாராலையும் போட முடியாது. அது இட்ஸ் பீங் அன்ஃபேர் அப்படின்னு. ஓகே, இப்போது கலைஞருடைய கவர்மெண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதாவுடைய கவர்மெண்ட்டை பார்த்துருக்கீங்க, இபிஎஸ்னுடைய கவர்மெண்ட்டை பார்த்துருக்கீங்க. இந்த 60 நாளில் எதுவும் மதிப்பீட பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் அவங்களாம் புரிஞ்சிக்கக்கூடிய எண்ணோட்டத்தில் தான் இருக்காங்களா, இல்லை கோ வித் ஃப்ளோ அப்படிங்கிற அடிப்படையில் இந்த அரசாங்கம் இயங்குது, அல்லது நம்ம ஏதாவது பெருசாக பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வக்கோளாறில் இருக்கிறாங்க அப்படின்னு எதுவும் பார்க்குறீங்களா? இல்லை இயல்பாக ஆஸ் ஆன் இட் இஸ் எப்படி முன்னாடி இருந்ததோ அதுபடியே போகுது, ஆனால் விஜய் எது பண்ணாலும் இந்த கவர்மெண்ட் எது பண்ணாலும் ஒரு செய்தி ஆகுது, சூப்பராக பண்ணிட்டாருன்னு ஒரு செய்தி ஆகுது அப்படின்னு எதுவும் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. இங்கே மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள், மொழி, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய அதை சார்ந்த ஒரு அரசியல் தான் இங்கே இருக்கிறது. அதை சார்ந்து ஒரு அரசியல் திட்டங்கள், அது அரசாங்கமாக இருந்தால் கூட இந்த பேசிக் விஷயங்களை எல்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் ஆல்ரெடி இவங்க பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் உங்களால் பணியாற்ற முடியும். அதுதான் இந்த பட்ஜெட்டில் ஆளுநருடைய உரையும் அதுதான் சொல்கிறது. நீங்கள் ஆளுநர் உரையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பெரிய டீவியேஷன் ஒன்றும் இருக்காது. கடந்த அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் என்னென்ன மாதிரியான திட்டங்களை
பண்ணுறாங்களோ. இப்போ இந்த திட்டங்கள்லாம் வந்து நம்ம ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அது உதவி இருக்கிறது அப்படின்னும்போது, அந்த திட்டங்களில் பல திட்டங்களில் ஊழல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த திட்டங்களையும் வந்து நாசப்படுத்தி இருக்கிறது. மக்களுக்கு போய் சேர்கின்ற அந்த பெனிஃபிட்ஸும் வந்து அது குறைத்திருக்கிறது. அப்போ முதல்ல எதை வந்து நாம் சரி செய்ய வேண்டும்? பல இடங்கள்ல அவங்க எல்லா அமைச்சர்களும் ஒரு வார்த்தை பேசுவாங்க. நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களுடைய பேட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா, அந்த லீக்கேஜை நாங்கள் சரி பண்ண போகிறோம். இங்கே லீக்கேஜ் இருக்குது அப்படின்வாங்க. அது என்னன்னா, உங்களுக்கு சிஸ்டம்குள்ளே வர வேண்டிய காசு வந்து வெளியே போகுது. அப்போ அதை வந்து எப்படி நாம் தடுக்கிறது அப்படின்றது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்மாக் எடுத்துக்கங்க. எல்லாரும் இந்த 10 ரூபா பாட்டில் அப்படின்னு பேசுகிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் தாவேக்காவும் அதை விமர்சனம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஏன் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு அமைச்சர் பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். பட் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கேஸுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு காசை வந்து லஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே இவங்க தோண்டி தோண்டி எடுக்க பல விஷயங்கள் வருகிறது. பல இடங்களில் வந்து இவங்களால் ஒரு கட்டத்தை தாண்டி போகவே முடியல. காரணம் என்னென்னா, அதிகாரிகள் ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் நிறைய தோண்டினீங்கன்னா நிறைய அதிகாரிகளுடைய பெயர்லாம் வந்து அது உள்ளே வரும் அப்படின்னும்போது, அந்த ப்ராசஸையே ஸ்லோ டவுன் பண்ணுறதோ அல்லது நீர்த்து போகக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து உள்ளே நடக்குது. அதை மீறி தான் வந்து பல விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ ஃபார் உதாரணத்துக்கு டிஎன்இபியில் உங்களுக்கு வந்து 2021 5900 பேருக்கு கேங்மேனுக்கு அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்ஸே கொடுக்கல. 21லேருந்து 2026 வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லை. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஒயிட் பேப்பர்லேயே சொல்லியிருக்கிறது என்னென்னா, டிஎன்இபியில் மட்டும் 350க்கும் குறைவான நபர்கள் தான் வந்து அந்த 6 வருஷத்தில் ரெக்ரூட்டே பண்ணியிருக்காங்க. புதிதாக வேலைக்கு ஆள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் போட்ட அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு இப்போ இவங்க மொத்தமாக அவங்களுக்கு ஆட்கள் எடுத்து வேலைக்கு சேர்ந்திருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350க்கும் குறைவான நபர்கள், 324 300 சில்லற ஆட்கள் தான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சில பேர்லாம் வந்து நீண்ட காலமாக ப்ரொமோஷனே இல்லாமல் இருக்காங்க. சில பேரெல்லாம் வந்து அமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 ப்ரொமோஷனில் ஒரே நாளில் போடுறாங்க. இபி வரலாறுலேயே கிடையாது. நீங்கள் இபி ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சவங்க வந்து ஒரு ரூல் இருக்கான். நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை செஞ்சீங்கன்னா உங்களை வேறு ஒரு மாவட்டத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடக்கூடாதான், அங்கே உள்ளே போடணுமா. ஏன்னா அவங்க வந்து தலைமையகத்தில் வேலை செய்கிறதுனால அவங்க அங்கேருந்து வேறு ஏதோ மாவட்டத்துக்கு போயோ மற்ற விஷயங்கள்லாம் போய் பார்க்க மாட்டாங்க. இங்கே கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க கார்ப்பரேஷனுக்குள்ளேயே தான் வேலை செய்வாங்க. இங்கே இப்போ ரீசெண்டாக சில அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து எடுத்து ஒருத்தர் வந்து கன்னியாகுமரிக்கு போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து ஒசூருக்கு போட்டிருக்காங்க, ஒருத்தர் வந்து வெவ்வேறு மாவட்டங்களுக்கு போட்டிருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இங்கே பணி செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நடைமுறையெல்லாம் நீங்கள் அங்கங்கே அமைச்சர் அதிகாரிகள் அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது எல்லாமே வந்து பணம் கொடுத்தீங்கன்னா தான் நடக்கக்கூடிய விஷயங்கள். பல பேர் அதெல்லாம் கேட்குறதே இல்லை. நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு போய் நின்னீங்கன்னா கூட அதற்கு ஒரு விலை என்பது இருக்கிறது. இப்போ ஒரு இபி ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இபி ஸ்டேஷன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 லட்ச ரூபாலேருந்து 8 லட்ச ரூபா அந்த ஏரியாவை டிபெண்ட் பண்ணி அவ்வளோ காசு அப்படின்னு கேட்குறாங்க. ஏஇக்கு டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ கேட்குறாங்க தெரியும் சொல்லுங்கள்? ஒரு ஏஇ டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லுங்கள்? மினிமம் 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு நல்ல ஏரியானா 25 லட்ச ரூபா. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி அதெல்லாம் வந்து மாற்றப்படுகிறது, மாற்றுவதற்கான முயற்சி நடக்கிறது அப்படின்னா அது ஒரு 60 நாளில் நடந்து முடிக்காது. இப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இட் வில் டேக் டைம்னு தான் பார்க்குறேன். பட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதோடைய பெனிஃபிட்ஸ்லாம் மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு போய் சேருகிறது அப்படின்னா அதை விட வேறு என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட? அவ்வளோதானே. நீங்கள் சாதாரண மக்கள்லாம் என்னங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணுன்னா மரியாதையாக நடத்தணும். ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போகிறோன்னா இபிக்கு வந்து பேர் மாற்ற போகிறோம் அல்லது கனெக்ஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்கள வந்து மரியாதையாக நடத்தணும், பணம் வாங்காமல் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும், முடிக்கணும் அப்படின்றது தான் எண்ணமாக இருக்கும். பல பேருக்கு படிக்க தெரியாது.
அவங்கெல்லாம் போகும்போது இந்த அதிகாரிகள்லாம் அவங்ககிட்ட இருந்து பணம் பிடுங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. கேட்டால் மேலே வந்து காசு கொடுக்கணுன்றாங்க. ஒரு டிசிடிபி அப்ரூவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு தொகை என்பது கேட்கப்படுகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்கூல் ரினியூவலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு தொகை என்பது நிர்ணயிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரு டாரிஃப் போட்டு பணம் கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும்ன்றாங்க. இன்றைக்கி பணம் கொடுக்காம பல பேர் பல காரியங்களை செய்கிறார்கள் அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. பல இடங்களில் அதிகாரிகள் வந்து பணம் கேட்கிறார்கள் அப்படின்றதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் 7 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க டிவிஎஸ்சினால். இப்போ ஒரு பயம் அப்படின்றது கீழே இருக்குது. பல இடங்களில் வந்து பணம் வேணாம், நீங்கள் வேலையை பார்த்து கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் போது இது தொடர வேண்டும் அப்படின்றது தான் விருப்பமாக இருக்க முடியும். இதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு மாற்றம் வந்து இந்த 60 நாளில் அரசாங்க ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் வந்திருக்கு. மக்களும் வந்து அதை வந்து அனுபவிக்கிறாங்க. இல்லை, நம்ம மாற்றங்கள்னா அப்படி பெருசாக எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு இதுவே மாற்றம் தானே. சின்ன சின்ன விஷயங்களில் கடந்த காலங்களில் ஒரு நடைமுறை அப்படின்றத ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் வந்து தகர்த்து உடைக்கப்பட்டிருக்கிறது. புதுசாக அவங்க இது பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் டைட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இப்படியே தொடரும். கொஞ்சம் லூஸ் விட்டிங்கன்னு நினைச்சிங்களேன், மறுபடியும் பேக் டு ஸ்கொயர் ஒன் போயிடும். நீங்கள் ஊழலை முற்றிலுமாகலாம் ஒழிக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை வந்து குறைக்கலாம். நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எல்லா வெண்டர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், பார்ட்டி ஃபண்ட் எங்களுக்கு கொடுக்காதீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கான்ட்ராக்டுக்கு நாங்கள் பேக்கேஜ் போட மாட்டோம், நீங்கள் கான்ட்ராக்ட் எடுங்க, வேலையை மட்டும் பக்காவாக பண்ணி கொடுங்க, எந்த டிலேவும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எத்தனை முறை கூட்டங்கள் நடந்திருக்குது. நீங்கள் திமுக அதிமுக ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலத்தில் கான்ட்ராக்டர்ஸ் அசோசியேஷன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அந்த அசோசியேஷனுடைய தலைவராக இருந்தவர் வந்து திரு எஸ்பி வேலுமணியுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அஇஅதிமுக நபர் தான். இப்போ அவருக்குள்ளே ஏதோ பிரச்சனையாகி வெளியேறிட்டாருன்னாங்க. இவங்க சந்திரசேகர் அப்படின்ற நபர் தான். அவர் தான் முடிவு பண்ணுவார் யாருக்கு டெண்டர் போகணும் யாருக்கு போகக்கூடாது அப்படின்னு. அந்த சிஸ்டம் அப்படியே திமுக ஃபாலோ பண்ணாங்க. கான்ட்ராக்டர்ஸ் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கான்ட்ராக்டர்லேருந்து உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்டரும் வந்து எல்லா அமைச்சர் ஆஃபீஸோட நல்ல நெருங்கிய தொடர்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பேக்கேஜ் சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? நீங்கள் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேக்கேஜ் அப்படின்னீங்கன்னா அது ஒரு பெரிய தொகையாக தெரியும். பெரிய தொகையாக தெரியும் போது பெரிய கம்பெனிகள் தான் வருவாங்க. நீங்கள் சின்ன சின்ன கான்ட்ராக்டர்கிட்ட போய் காசை கொடு அப்படின்னு கேட்டிருக்க முடியாது. பெரிய கம்பெனி வருது, இவ்வளோ கமிஷனு 30%, 40% கமிஷனு. நீங்கள் 30%, 40%லாம் ஈபியில் இருக்குது. ஒரு கான்ட்ராக்டர் சொல்கிறாருங்க 40% அப்படின்னாங்க. கர்நாடகாவில் ஆட்சி கவிழ்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அந்த 40% கமிஷன் தானே. இங்கே இருக்க கான்ட்ராக்டர்ஸ்லாம் யாரும் வெளிப்படையாக பேசவில்லை. இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. இன்றைக்கி பல கான்ட்ராக்டர்ஸ் வந்து வெளியே வந்து நாங்கள் புகார் கொடுக்குறோம் அப்படின்னு முன் வந்திருக்காங்க இல்லையா. பல பள்ளிகள் இன்றைக்கி புகார் கொடுக்கறதுக்கு வராங்க இல்லையா. நாங்கள்லாம் லஞ்சம் கொடுத்து ஏமாந்துட்டோம், எங்கள்கிட்டலாம் காசை அடித்து பிடுங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆளை செட் பண்ணி வச்சு அப்படிலாம் பேசுகிறாங்க. அது அப்படின்னு வந்து அது எப்படி அது 2 தரப்பும் சொல்கிறாங்க. திமுக அதிமுக 2 தரப்புனாலும் அதான் சொல்கிறாங்க. ஆள் செட் பண்ணி வச்சு எல்லாமே இப்படி பேச வைக்கிறாங்க ஊடகங்களை. என்னமோ எல்லாமே மாற்றம் நடந்துச்சு. சரி, நான் கேட்குறேன். நான் இப்போ வெண்டர் மீட்டிங்க்கு வந்தவங்கெல்லாம் வந்து எல்லாருமே கான்ட்ராக்டர்ஸ் தான். உங்களுக்கும் தெரியும், கடந்த ஆட்சி காலத்துலேயும் அவங்க கான்ட்ராக்டர்ஸ் தான் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. பிடபிள்யூடி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடத்துனாங்க இல்லையா, கான்ட்ராக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனாங்க. அதில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்தவர்கள், வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுத்தவர்கள்லாம் வந்து நீண்ட காலமாக அந்த குமுறலோடு அவங்க அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்களுக்கெல்லாம் கான்ட்ராக்டெல்லாம் மறுக்கப்பட்டு இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நம்ம வேலை பார்த்து கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது இல்லையா. அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைத்தாதான் அவங்களுக்கு வந்து குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஆட்சி காலங்கள்லாம் அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடைக்கல. சின்ன சின்ன கான்ட்ராக்டர்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க வெளியே. ஏன்னா நாளைக்கு வந்து மறுபடியும் ஏதாவது அதிகாரி பார்த்துட்டோ அல்லது இல்லை இப்போ பேசுகிறாங்கல்ல. இப்போ பேசுகிறாங்க, ஒரு சில பேர் தான் பேசுகிறாங்க, எல்லாரும் பேசல, ஒரு சில பேர் பேசுகிறாங்க. இப்போ ஒருவேளை இப்படி பேசுறதுனால ஃபியூச்சரில் இதே நிலைமை தொடர்ந்தா பரவாயில்ல, ஒருவேளை வந்து இது நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ அதனால தாங்க மற்றவங்க பேசுறது இல்லை. திரும்பவும் பழைய நிலைமை வந்துருச்சு அப்படின்னா
இப்போது நீங்கள் முன்னாள் முதலமைச்சரோ சரி அல்லது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரோ ஆக இருக்கட்டும், எல்லாரும் இந்த அரசாங்கம் 5 ஆண்டு காலம் நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது, நாங்கள் வந்து நீடிக்க விட மாட்டோம் அப்படி இப்படின்லாம் வந்து பேசுவதற்கான காரணம் என்னென்னா, இந்த 6 மாத காலத்தில் அதிகாரிகள் ஏதாச்சும் வந்து தாவேகா அரசாங்கத்துடைய வேகத்துக்கு ஈடு கொடுத்து போய் ஏதாவது ஒரு கேஸை போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 6 மாதம் இல்லை 1 மாதம் இருந்தால் போதும், 2 மாதம் 3 மாதத்தில் சில வழக்குகள்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க போட்டு விட்டாங்கன்னா, அது வந்து காலங்காலத்துக்கும் அந்த வழக்கை வந்து இவங்களால் ஆட்சிக்கு வந்தால் கூட நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியாது. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் மீது போடப்பட்ட அந்த டெண்டர் ஊழல் வழக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை பண்ணார். நீதிமன்றம் கண்கொத்தி பாம்பாக அறப்போர் இயக்கம் அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இன்னும் வந்து அந்த வழக்கில் விசாரணை என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதெல்லாம் வந்து ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது லேண்ட் கிராபிங் கேஸஸ்க்காக ஒரு தனி விங்கை வந்து உருவாக்குனாங்க, விசாரணை நடத்தினார்கள். பல பேருடைய நில அபகரிப்பு புகார்கள்லாம் வந்துச்சு. பெரிய பெரிய ஆட்கள் மீது அந்த புகார்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இது எல்லாமே வந்து இட்டுக்கட்டி சொல்லிட முடியுமா? ஒரு ஆளுக்கு பாதிப்பு இருந்தால் மட்டும்தான் அவன் வெளில வந்து பேசுவான். நீ பேசு அப்படின்னு நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து பேச வைக்கலாம் முடியாது. நிர்வாகம் தெரிஞ்சிருங்க ஒரு கான்ட்ராக்டரா இல்லையா, அவர் யார் பேசுகிறவர் யார் என்ன ஏதுன்றது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? நிர்வாக ரீதியாக சில மாற்றங்கள் இருக்குது, இன்னும் நிறைய மாற்றப்படணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆங்காங்கே அமைச்சர்கள் மீது பல்வேறு கான்ட்ரவர்சியான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. தெரியாமல் நடக்குதா இல்லை வந்து இவங்க இன்டென்ஷனாக பண்ணுறாங்களா? ஒரு ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இவங்க ரீல் போடுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அமைச்சர் பெருமக்கள்லாம் இப்படி பண்ணுறாங்களா? சரி, நீங்கள் ரீல்ஸ் அப்படின்றது வந்து ஏதோ இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வந்து ஆட்சியில் வந்திருக்கக்கூடியவர்கள் தான் ரீல்ஸ் போடுறாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து ரீல்ஸ்னால் என்னன்னே தெரியாத மாதிரியும் இப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக டிஜிட்டல் மீடியாவில் ஆடு கொடுக்கறதுக்கு பணம் செலவு செய்த கட்சி எது? எந்த கட்சி? எவ்வளோ கொடுத்தாங்க? 2026 தேர்தலில் மட்டும் திமுக எவ்வளவு பணம் செலவு செய்திருக்கிறது? கூகுள் ஆட்ஸும் இன்ஸ்டாகிராமுக்கும் மற்ற ஃபேஸ்புக்கும் எல்லாம் அவங்கெல்லாம் இந்த ரீல்ஸை வச்சு தான் அவங்களும் அரசியல் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு விமர்சனமாக வைக்கிறார்கள். ஏன்னா இது ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராமை வச்சு மட்டுமே இவங்க வந்து மக்களுடைய மனங்களை மாற்றி விட்டார்கள், மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவை வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லோரும் சில எம்எல்ஏக்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கிறது, உண்மைதான். அது ஏன் அதை அரசியல் ரீதியாக அதை பொதுச் செயலாளரோ அல்லது சிஎம் அதை சரி செய்ய வேண்டியது அந்த கட்சியுடைய தலைமை, அதோடைய பொறுப்பு. அதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு அமைச்சர் போகிறாரு, ஒரு இடத்துக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாருன்னா ஒரு 500 கட்சிக்காரங்க கூட போக வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் அதிகாரிகளோட போகிறாருன்னா அதிகாரிகள், அமைச்சருடைய கூட இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபை அவர் கூப்பிட்டு போகிறாருன்னா அவர்களுக்கு மட்டும்தான் அது அந்த இடத்துல அவங்களுக்கு தான் வேலை, மீதி யாருக்கும் வேலை கிடையாது. நீங்கள் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்போது எவ்வளோ பேர் வேணால் கூட போங்க, என்ன வேணால் நீங்கள் வந்து அந்த கட்சி நிகழ்ச்சிகளில் பண்ணலாம். இந்த புரிதல் அப்படின்றது இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆட்சிக்கு இவங்க வந்த ஓரிரு நாட்களில் ஒரு வாரம் இல்லை ஒரு 15 நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களுடைய ரூம்லேயும் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், பேரிகேட்லாம் போட்டு போலீஸ்லாம் போட வேண்டிய நிலைமைக்கு அங்கே வந்து மக்கள் தள்ளப்பட்டாங்க. நான் நைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. யாருக்கும் எந்த இதுவும் இல்லை, அமைச்சர் பார்த்துடணும், ஃபோட்டோ எடுத்துடணும், நாம் வாழ்த்து சொல்லிடணும் அப்படின்னு வந்த கூட்டம். இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு அஃபிஷியல் பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது அமைச்சரே வந்து ஒரு தொகுதிக்கு போகிறாரு அப்படின்னா கட்சி நிகழ்ச்சினா கட்சிக்காரங்க வாங்க, அந்த மாவட்ட செயலாளர் இருக்கலாம். நீங்கள் திமுக ஆட்சி காலத்துலேயும் வந்து அமைச்சர்கள் போகும்போது மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்கள் மற்றவர்கள்லாம் வந்து கூட வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் அஃபிஷியலாக ஒரு மீட்டிங் நடத்தும் போது நீங்கள் போய் அவங்களோட கூட உட்கார்றதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓரமாக உட்காருவாங்க. இல்லைன்னா அமைச்சரே சொல்லிடுவார், மாவட்ட செயலாளர்லாம் கொஞ்சம் அந்த ரூமில் இருங்க, பக்கத்து ரூமில் உட்காருங்க, நான் இதை முடிச்சுட்டு வரேன், வந்தோடனே நம்ம பேசுவோம் அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். இது எல்லாத்தையும் வந்து அமைச்சர்களும்
அதே போல் கட்சியினரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை அவங்க ரெகுலேட் பண்ணும். அது பண்ணாததன் விளைவு வரவங்கெல்லாம் வராங்க, யார் என்ன ஏதுன்னு தெரியல, நான் இந்த ஊர் அந்த ஊருன்றாங்க. எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் செக்ரட்டேரியட்டில் சொன்னது என்னன்னா, ஒரு நண்பர் சொல்லிட்டு இருந்தார், அமைச்சர் ரூம் உள்ள போகும்போது அதிகாரிகள் வந்து உட்கார்றதுக்கு வச்சிருக்கக்கூடிய சீட்டு, சோஃபா கிஃபா எல்லாத்துலேயும் கட்சிக்காரங்க தான் உட்காந்துருக்காங்க. அதிகாரிகள் வரும்போது அவங்களுக்கு வந்து உட்காரக்கூடிய நிலைமை கூட அங்கே இல்லை அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணி அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிருக்கு. இல்ல, இதை சொல்ல வேண்டிய இடத்துல அமைச்சர்கள் இருக்காங்க, மற்ற அங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. இல்லைங்க, அவங்களுக்கு அதான் தான் சொல்றேன் தெரியலையா? நானு. அதாவது சில பேருக்கு வந்து நம்ம கூட வராங்க அப்படின்னும் போது அங்க போறாரு அவரு, எல்லாரும் வராங்க அப்படின்னும் போது ஓ இப்படிதான் இருக்கும் போல. ஏன்னா அவங்களும் வந்து டிவிலாம் பார்த்துருப்பாங்கல்ல, இந்த திமுக அதிமுக அமைச்சர்கள்லாம் வரும்போது ஒரு கூட்டம் வரும், இதெல்லாம் வரும், இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனால் இது தவறு அப்படின்றது அவங்களே புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு, ஏன்னா இதெல்லாம் விமர்சனத்தை கொண்டு வருது. பட்டுதான் திருந்துவேன் அப்படிங்கிற மாதிரியே தாவேகா இருக்கிற மாதிரி இருக்கு. பட்டு தான் திருந்துவோம், படாம திருந்துவோம் அப்படின்றதெல்லாம் இல்ல, ஏன்னா இது வந்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு, ஒரு விவாத பொருளா மாத்த வேண்டியதா இருக்கு. சங்கர், நான் என்ன சொல்றேன், இவர்கள் பட்டு தான் திருந்த வேண்டும், படாமல் திருந்த வேண்டும் அப்படின்லாம் நீங்க நானும் உட்கார்ந்து முடிவு பண்ண முடியாது. சில இடங்கள்ல தவறு நடக்கிறது அப்படின்னா அது ஏன் நடக்கிறது, அதை எப்படி தடுப்பது அப்படின்ற விஷயங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏன்னா அமைச்சர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், பொறுப்புமிக்க அமைச்சர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு தனிநபருக்கெல்லாம் மரியாதை கிடையாது. அங்கே வந்து ஒரு மாண்புமிகு அமைச்சர் வருகிறார் அப்படின்னும் போது அந்த அமைச்சருக்கு தான் மரியாதை. அப்போ அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அந்த உணர்வோட இந்த அமைச்சர்கள் செயல்படுகிறார்களா அப்படின்றது தலைமை கண்காணிக்க வேண்டும். கூப்பிட்டு சொல்லிடணும், நீங்கள் அமைச்சர்கள் போகிறாங்க, இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க, சம்மந்தமே இல்லாமல் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸ்கூல்ஸில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுல யாருக்கும் எந்த குறைபாடும் இருக்காது. ஆனால் வேறு ஒரு துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் போய் கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை வந்து ஒரு ரீல்ஸாக போடுறது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்கள் பல்வேறு ஆண்டு காலமாக இருந்துட்டு இருக்கீங்க, இப்போது அமைச்சர் மாறி போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க, அது வந்து இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா இல்லை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் நடந்திருக்கா? எல்லா ஆட்சிகளிலும் நடந்தது. அது ஏன் வந்து இந்த ஆட்சியில் கீர்த்தனா போனாங்க விமர்சனம் மாறி? நான் வரேன், எல்லா ஆட்சிகளிலும் இது நடக்கும். அமைச்சர்கள் இன்ஸ்பெக்ஷன் போவாங்க, அமைச்சர்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது கூடவே ஊடகங்களும் போவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ரிப்போர்ட்டர்ஸு அல்லது தாலுகா ரிப்போர்ட்டர்ஸு எல்லாரும் கூட போவாங்க. இன்றைக்கி அதையும் தாண்டி வந்து கட்சிக்காரங்களே ஃபோனில் வீடியோ எடுத்து அதையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சில வீடியோக்கள்லாம் வந்து அவங்க போடணும் போடக்கூடாதுன்னு விருப்பம் இல்லாத வீடியோக்கள்லாம் கூட பதிவாகி இருக்கிறது. இப்படி வந்து பல பேர் பண்ணுறாங்க. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு சூழலில் தான் திமுக ஆட்சி காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு, அதிமுக ஆட்சி காலத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு, இப்போ இருக்கிற ஆட்சி காலத்துலேயும் இப்படி தான் இருக்குது நிலைமை. யார் எடுக்கிறாங்க, எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றது யாராலையும் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க, அமைச்சர் வராரு அப்படின்னா ஒரு 100 பேர் நிற்கிறாங்கன்னா 100 பேரும் ஃபோன் எடுத்து வீடியோ பிடிக்க செய்கிறான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் தான் ஒழுங்காக நடந்துக்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைச்சர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க எதுக்காக போகிறாங்க, என்ன போகிறாங்க, யாரோட தொடர்பு கொண்டு என்ன பேச போகிறாங்க அப்படின்றது ஒரு குறைந்தபட்சம் அவங்களுக்கு அந்த புரிதலோடு அவங்க அதை அணுக வேண்டும். சில பேர் அதை பண்ணுறதில்ல. சில பேர் எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் போகிறோன்னே தெரியாமல் போகிறாங்க. இந்த டயர்லலாம் இப்படி இருக்குது, நீ யார் அப்படின்னு ஒரு ஓனர்கிட்ட பேசினா கூட பரவாயில்ல, கிளீனர்கிட்ட போய் பேசுகிறது, அவன்கிட்ட போய் விளக்கம் கேட்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து இதுதான் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறது. இதுதான் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக மாறுகிறது. அமைச்சர் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் எந்தூசியாசமாக அவங்க போய் வந்து சில விஷயங்களை பண்ணுறாங்க. இப்போ இந்த ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு ஒரு 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 நேரேட்டிவ் இவங்க செட் பண்ணுறாங்கல்ல, திமுக செட் பண்ணுது இல்லையா, அதுக்கு ஒட்டுமொத்தமாக அமைச்சர் கீர்த்தனாவை ஒரு அம்பாசிடராக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. அது திமுக ஐடி விங் பண்ணுது. காரணம் என்னன்னா, திமுகவுடைய ஐடி விங்குடைய தலைவர் தான் வந்து முன்னாள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு அந்த இடத்துல கீர்த்தனா இருக்காங்க அப்படின்னும் போது ஒட்டுமொத்த ஐடி விங்கும் வந்து கீர்த்தனாவுக்கு எதிராக முடக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறேன் நான். இதுதான் வந்து கீர்த்தனா மீதான அந்த அட்டாக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. ரெண்டாவது, அவங்களும் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அமைச்சருக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 60 நாள் ஆகிருக்குன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டை புரிஞ்சுக்குங்க, ஒரு அமைச்சருடைய செயல்பாடு என்ன,
பிஸ்னஸ் ரீதியாக நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மத்தியில் எப்படி நம்பிக்கை ஏற்படுத்துவது, அவங்களுக்கான விஷயங்களை எப்படி செய்து கொடுப்பது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் நோக்கி அவங்களுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் வந்து அவர்கள் உங்கள் மீது வருகின்ற விமர்சனங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல தான் இவங்களும் பதில் சொல்லி போய் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாலும் வந்து அது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்கள் உருவாயிருச்சு. ரொம்ப டார்கெட்டடாக வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் அமைச்சர் கீர்த்தனா செய்கின்ற ஒரு விஷயமோ அல்லது வேற ஒரு அமைச்சர் செய்கின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா, யாருடைய ரீல்ஸும் யார் மீதான அட்டாக் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா மீதான அட்டாக் ரொம்ப அதிகமாக இருக்குது. காரணம், ஒரு பெண் அமைச்சர், அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறது. மற்றவர்களுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு மனநிலை இல்லை. விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க மீது அந்த அட்டாக்கை வந்து ஏன் அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க? ஒட்டுமொத்த ஐடிவிங்கே ஏன் இவங்கள மட்டுமே போட்டு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கு? அப்போ என்ன அஜெண்டாவோட இவங்க செயல்படுறாங்க அப்படின்றது இதெல்லாம் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர் தரப்புல இருந்தும் வந்து நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் இல்லை. நீங்கள் அந்த தொழில்துறை அமைச்சர் வந்து கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சு? எதிர்கட்சிகள்லாம் வெள்ளை அறிக்கை கொடுங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு எகத்தாளமாக ஒரு வெள்ளை பேப்பரை வந்து இதுதான் ஒயிட் பேப்பர்னு காமிச்சார் இல்லையா? அந்த அளவுக்கு அதெல்லாம் வந்து யாரும் ட்ரோல் பண்ணலையே. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஆனால் யாரும் பெருசாக வந்து இது பண்ணலையே. இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் எல்லாமே அவருக்கு இருக்கிறது, முன்னால் இருந்த அமைச்சருக்கு இருக்கிறது. ஆனால் அவருக்கும் வந்து முதல் முறையாக தானே இந்த வாய்ப்பு கிடச்சி இந்த இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அந்த விஷயங்களில் அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றல மாற்று கருத்து இல்லை. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் மக்களுடைய விருப்பம். நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை பாருங்கள். நீங்கள் இந்த சண்டையில், கொலாயடி சண்டையில் நீங்கள் போய் ஏன் வந்து போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன கன்சர்னும் வந்து பலருக்கு இருக்கிறது. இவ்வளோ விஷயம் தொடர்ந்து சர்ச்சையாக நடக்குது. ஒரு பக்கம் வந்து இன்டென்ஷனாக ஒரு அஜெண்டாவோட செயல்பட மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் சிஎம் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்காருங்க. என்னங்க, எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஒன்றுனா மட்டும் ஏதாவதுனா பேசுகிறாரு. இப்போ கரூருக்கு போனார், அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் பேசிட்டு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு தானே இருக்குது. இல்லை, நீங்கள் ஆட்சி மீதான விமர்சனம் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து அவ்வப்போது அவர் வந்து பொதுக்கூட்டங்களில் பேசும்போது பதில் சொல்கிறார். திருச்சி போகும்போது பேசினார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் பேசினார். அதுக்கப்புறம் இப்போது பேசியிருக்காரு, கரூர் பேசியிருக்காரு. இப்படி தான் அது இருக்க போகுது அப்படின்றது ஒரு பேட்டர்னாக இருக்கிறது. ஏன்னா அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட அரசியலில் தேர்தலில் போட்டியிட போகிறோம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்ததுக்கு பிறகு தீவிர அரசியலில் இறங்கும்போது கூட எல்லா விஷயங்களுக்கும் உடனடியாக பதிலெலாம் வந்ததில்லை. சில நேரங்களில் ஒரு பதிலை வந்து அவங்க அறிக்கையின் வாயிலாக கொடுக்கிறார்கள். பட் மற்ற நேரங்களில் அப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது இருக்கிறது. அதே மாதிரியான செயல்பாடுகள் இதிலையும் தொடர்கிறதா அப்படின்னா அரசாங்க ரீதியாக நீங்கள் அப்படி செயல்பட முடியாது. அப்பப்போ அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து சில விஷயங்களுக்கு பதில் சொல்கிறார்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசுகிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் பேசுகிறார். அதே போல் உங்களுக்கு பிடபிள்யூடி மினிஸ்டர் ஆதவர்ஜுனா பேசுகிறார். தேவையான நேரத்தில் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து அந்த இஷ்யூஸ் சம்மந்தமாக அவங்க பேசுகிறாங்க, அட்ரஸ் பண்ணுறாங்க, அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாங்க. திரு அருண்ராஜ் அவர்கள் பேசுகிறார், சுகாதாரத்துறை அமைச்சர். இதெல்லாம் சிஎம் பேசுவாங்க, மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. இல்லை, இதெல்லாம் வந்து முதலமைச்சர் தான் பேசணும் அப்படின்னா கடந்த காலங்களிலேயே எல்லா பிரச்சனைக்கும் முதலமைச்சர்கள்லாம் பேசினது கிடையாது. சில விஷயங்கள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இல்லை, நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் சீஃப் மினிஸ்டர்ஸ்லேயே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்து கொடுத்தவர் வந்து இபிஎஸ். பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு கூப்பிட்டு அவரே பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களும் அதை பண்ணதில்லை. அவர் போகிற இடத்துல ஒரு பைட் கொடுத்துட்டு நிகழ்ச்சி அல்லது ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சிகளில் வரும்போது பைட் கொடுப்பாரு, அல்லது ஏதோ ஊருக்கு போகிறாரு அப்படின்னா ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு ஒரு பேட்டி கொடுக்குற ஒரு ஆர்கனைஸ்டாக சீஃப் மினிஸ்டரோடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு கடந்த காலங்களில் இருந்துச்சு. அந்த நடைமுறை இல்லை. மேபி அந்த நடைமுறையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான். ஏன்னா பத்திரிகையாளர்களோடு நீங்கள் பேசுகிறதோ அல்லது பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிப்பதோ
இந்த பிரச்சனைகள்லாம் உங்க பார்வைக்கு கொண்டு வருவதோ கடந்த காலங்கள்ல அதெல்லாம் வந்து இல்ல ஒரு பத்திரிகையாளரை ஹெல்த்தியான கூட வச்சுக்க மாட்டேங்கிறாரு இல்ல விஜய். அதாங்க இது இப்ப இல்ல ரொம்ப முன்னாடில நிகழ்ச்சிக்கு வந்தா வெளியே அமுச்சு விட்டுறாரு. இல்ல ரொம்ப முன்னாடியில இருந்தே அந்த ட்ரெண்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் மாற்ற வேண்டும் அப்படின்றாங்க. தாவேகா தரப்புல இருந்து கேட்பது என்னன்னா, பத்திரிகையாளர்களும் ஊடகங்களும் வந்து நியாயமாக செயல்படுகிறார்களா அப்படின்ற அந்த கரூர் கேள்வி விஷயத்துல ஏதோ எழுப்புறாங்க. பண்ணிட்டீங்க மீடியா எல்லாம் சேர்ந்து, அதனாலதான் கோபம் போல இருக்கு இல்ல. விஜய்க்கு. அப்படி கிடையாது. அவருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பிரஸ்ஸோட அந்த இன்ட்ராக்ஷன்லாம் அவர் வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கரூர் இன்சிடென்ட்ல தாவேகா தலைவரை இல்லைங்க. கடுமையான விமர்சனம் பண்ணது விஜய்க்கு ஏதோ ஒரு இடத்துல நெருடலை கொடுத்துருக்கு. இல்ல, நான் அப்படி ஃபீல் பண்றேன். இல்ல இல்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல விஜய் வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே தான் அவர் மீது ஊடக வெளிச்சம் இருக்கிறது, ஊடகங்கள் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. அவர் சினிமா ஸ்டாராக இருக்கும் போதுலேருந்தே ஊடகங்கள் அவரை ஃபாலோ பண்ணிட்டு, ஊடகங்கள் அவரை பற்றி ரொம்ப தரைக்குறைவாக எழுதியிருக்காங்க. இவரெல்லாம் வந்து சினிமா துறைக்கு ஏன் வந்தார் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து ஒன்றும் புதுசு இல்லை. அவர் அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்துருக்காரு. சமீபத்தில் கூட அவர் வந்து லாஸ்ட்டாக கொடுத்த ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு பேட்டி அப்படின்னு நெல்சனோடு உட்காந்து பேசும்போது ஏன் ஊடகங்கள்கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னும் போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ இன்னைக்கோ நேத்தோ ஊடகங்கள் விமர்சனம் பண்ணதுனால இந்த மாதிரி ஊடகங்களையே முற்றிலுமாக தவிர்க்கிறார் அப்படின்லாம் கிடையாது. பட் உங்களுக்கு தாவேகா ஆட்சியின் மீது ஊடகங்கள் கொஞ்சம் கூடுதலான விமர்சனங்களை தான் வைக்கிறாங்க. திமுக அதிமுக மீது இந்த அளவுக்கு விமர்சனங்களை வைக்காத ஊடகங்கள் தாவேகா ஆட்சி மீது ஏன் இவ்வளவு கூடுதலாக விமர்சனங்களை வைக்கிறார்கள்? ஏன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு விமர்சனம் என்பது இல்ல முடிச்சிடுறேன். எல்லா இதுக்கும் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற அந்த கேள்வியோட தான் அவங்க இந்த விஷயங்கள்லாம் அணுகுறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாமளே பேசும்போது அமைச்சர்கள் பேசுகிறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க, சிஎம் தேவையான நேரத்தில் பேசுவார் அப்படின்றது தான் அங்கிருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சிஎம் வந்து பேசணும், சிஎம் தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு நடைமுறை அப்படின்றது கடந்த காலங்கள்லையும் வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததில்லை. முக்கியமான விஷயங்களில் சிஎம் தலையிடுவார், பேசுவார். என்ன ஒரு விஷயம்னா, இந்த அமைச்சர்களுடைய இந்த செயல்பாடுகளில் கூட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்னென்னா, இந்த அமைச்சர்கள் தவறு செய்கிறார்களா, சிஎம் ஆஃபீஸில் அவங்கள சம்மன் பண்ணி சிஎம் வந்து கண்டிச்சார் அப்படின்ற செய்திகளாச்சும் குறைந்தபட்சம் வெளியே வர வேண்டும். சிஎம் இதெல்லாம் கவனிக்கிறாரு அப்படின்ற தகவல் வந்து கீழே போகணும். அது போச்சு அப்படின்னா உங்களுக்கு அமைச்சர்களும் மற்றவர்களும் செய்கின்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, திடீர்னு இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் எல்லாம் பண்ணுறது, இல்லை மேலே எல்லாம் கண்காணிக்கிறாங்க, பார்க்குறாங்க, நமக்கு பிரச்சனை வரும், கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரும், கட்சி கெட்ட பேர் வரும் அப்படின்ற அந்த உணர்வோட அவர்கள் செயல்படுவார்கள். இல்லை ஒரு பத்திரிகையாளராக இப்போ எனக்குமே ஒரு அடிப்படையான கேள்வி, ஓனர்லாம் கூப்பிட்டு வச்சு பார்க்குறாரு, வைக்கிறாரு, ஃபார்மாலிட்டிக்கு எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் பத்திரிகையாளரை 1-to-1 பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற இல்லை, அவருக்கு அதில் ஒரு நெருடல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம்னு தெரியாது. அதுக்கு சங்கர்ஷமாக காரணமாக இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நானும் காரணமாக இருந்திருக்க மாட்டேன். பத்திரிகையாளர்களை அவர் வந்து இந்த அன்றாட பத்திரிகையாளர்களை போய் சந்திக்கிறது, பேசுறது அப்படின்றது வந்து அது ஏன்னா இப்போ நீங்கள் கலைஞரை நீங்கள் 1-to-1 நிறையா சந்திச்சிருக்கீங்க. அதேமாதிரி ஜெயலலிதாவை பார்த்துருக்கீங்க, இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து மீடியாவை ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுவாங்க. பட் இவரை அப்ரோச் பண்ணுறது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு. அவரை விரும்பலை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் எதுக்கு நான் பார்க்கணும் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சங்க சர்மாவை எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால தெரியல. நமக்கு அதுதான் வந்து ஒரு இடத்துல அந்த ஒரு இடைவேளை இருக்கு இல்லையா, அதை முதலமைச்சர் எப்போ பிரிட்ஜ் பிரிட்ஜ் பண்ண வேண்டும் அப்படின்றது தான் பலருக்கான விருப்பம். ஏன்னா நீங்கள் ஊடக முதலாளிகளை சந்திப்பது வேற, ஊடகவியலாளர்களை சந்திப்பது வேற. ஊடகவியலாளர்கள் அப்படின்றவங்க அன்றாடம் வந்து பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவங்களோடலாம் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் நாம் சேர்த்துட்டோம் அப்படின்ற அளவுக்காச்சும் வந்து அது இருக்கும். டெல்லியிலேயே அதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, டெல்லியில் பேசியிருக்கலாம், டெல்லியிலையும் பேசலை. ஸோ மேபி நீ வரக்கூடிய நாட்களில் காலங்களில் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தாவேகாவை தோக்கடிக்கணும்னா திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துருவாங்களா தெரியல எனக்கு. அது அந்த ஒரு கருத்தாக்கம் என்பது ரொம்ப தீவிரமாக
உருவாக்கப்படுகிறது. அதை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது 2 கட்சிகளும் வந்து நாங்கள் பரஸ்பர எதிரிகள், ஒருபோதும் நாங்கள் வந்து ஒன்றாக இணைய மாட்டோம், சேர மாட்டோம் அப்படின்னா மேபி இந்த கருத்தாக்கத்தை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா, வருகின்ற இடைத்தேர்தல்களில் 2 கட்சிகளுமே சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த முடியுமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த ஓட்டு பிரியுது அப்படின்னும் போது அது தவேகாவுக்கு சாதகமாக அமைகிறது. ஏன்னா 26க்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, தவேகா அதிமுக இந்த 2 கட்சிகளும் ஓட்டுகளை பிரிப்பார்கள், திமுகவுக்கு அது சாதகமாக அமையும் அப்படின்னாங்க. இப்போ அது அப்படியே நிலைமை என்பது தலைகீழாக மாறி இருக்கிறது. தவேகாவுக்கான வாக்குகள் அப்படியே போகக்கூடாது, நம்ம ஓட்டு பிரியக்கூடாது, நம்ம ஓட்டை வந்து பிரிய விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை என்பது இருக்கிறது. ஸோ ஆங்காங்கே உங்களுக்கு இந்த மாதிரியான குரல்கள் அப்படின்றது வருகிறது. காலத்தின் கட்டாயம், ஏன் இடதுசாரி கட்சிகள் ஒன்று சேரலாம் அப்படின்னு பேசுனாங்களே, அப்போ இந்த 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 முயற்சிகள்லாம் யார் எடுக்கிறாங்க, இந்த முயற்சிக்கு பின்னாடி யார் இருக்காங்க, ஏன் இந்த முயற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது? அப்போ நீங்கள் வந்து இனி நமக்கு எதிர்காலமே கிடையாது, இனி நம்மளால் வந்து தவேகாவை வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போனதுனால இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை அது எழுப்புகிறது. இப்போ தவேகாவுக்கு உடைய வாக்கு சதவீதம் என்ன? 35. திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்ன? அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்ன? ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும்போது குறைஞ்சிருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் தானே பலம் வாய்ந்த இயக்கங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க, ஏன் உங்களால் ரிவைவ் பண்ண முடியாது? அப்போ கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளை எல்லாம் வந்து அவர்கள் அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த 2 கட்சிகளும் அஞ்சுகிறது. இந்த 2 கட்சிகளும் அந்த பிரச்சனைகள்லாம் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அது மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு குயிக் ஃபிக்ஸ் இதுவாக கூட்டணி, அதிமுக திமுக கூட்டணி அப்படின்றது கேட்குறதுக்கே வந்து எப்படி இருக்கு, இது நடக்குமா அப்படின்னா இப்போ அதற்கான பேச்சுக்கள்லாம் டிடிவி தினகரன்லாம் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசுறாரு. டிடிவி தினகரன்லாம் வந்து அதிமுகக்குள்ளேயே கொண்டு வரலாமா, மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்காரு. அவர் வந்து திமுக அதிமுக சேர்ந்தா என்ன தப்பு அப்படிங்கிற சென்ஸ்ல அவரு இல்ல, அவர் அப்படி பேசுறது ஒண்ணு. நான் என்ன சொல்றேன், டிடிவியே அதிமுகவுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கிறது. நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ ஒரு செட்பேக் இருக்குது. அப்போ நம்ம ஒன்றா வரணும் அப்படின்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து தவேகா ஒரு காமன் எனிமி மாதிரி, ஒரு பொது எதிரியாக இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடைத்தேர்தல்களில் அதற்கான அந்த நெருக்கமும் கூடும். அதே போல் இந்த கட்சிகள்லாம் வந்து ஒரு நேர்கோட்டில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே போய் ஒரே நாளில் பேக் டு பேக் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் அப்படின்றது இவங்க எல்லாம் பண்ணுறாங்க தவேகாவை வீழ்த்துவதற்கு. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் ஆகிய நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இறுதியாக அண்ணாமலை இன்னைக்கு ஒரு மாநாடு பொள்ளாச்சியில், மிகப்பெரிய ஒரு மாநாடு, அதுவும் ட்ரக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறதுக்காக. அவருடைய அரசியல் ட்ராக் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாநாடு போட்டு ஒரு கூட்டத்தை காட்டி ஒரு பிரம்மாண்டமாக எனக்கு வந்து இவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அப்படின்றத அவர் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்கான ஒரு முயற்சியாக தான் இந்த மாநாடு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ட்ரக் பிரச்சனை தமிழ்நாட்டில் இருந்தது அண்ணாமலைக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடகாவில் பணியாற்றி கொண்டு வந்தார். அவருக்கு அதை தெரியாது அப்படின்னும்போது இன்றைக்கி அவர் வந்து நிறைய விஷயங்களில் அவரை சுற்றி இருந்தவங்க, அவர் உடன் இருந்தவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாமலையுடைய பிஸ்னஸ் டீலிங்ஸ் என்ன செய்திருக்கிறார், எந்தெந்த இடத்துலலாம் சொத்து பட்டியல் அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க கூட இருந்தால் அண்ணாமலைக்கு நன்கு தெரிந்தவர்கள்லாம் இருக்காங்க. இப்போ அதிலெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நான் கையில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த விஷயங்களை அவர் கையில் எடுத்து இது பண்ணுறாரு. அவருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு, அண்ணாமலை அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னோடனே ஒரு தனி இயக்கம் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னோடனே 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க இது வரைக்கும். எல்லாமே வந்து இப்படி எல்லாமே வந்து எல்லா கட்சிகள்லேருந்தும் அப்படியே சாரசாரையாக இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சூழல் இல்லை. அப்படி ஒரு சூழல் இருப்பதாக அவங்க உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. பட் அவர் ஒரு பிளேயராக ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இஷ்யூஸ்லாம் வந்து அவர் கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒன்று, அவர் என்ன தான் பண்ணாலும் அவரை பாஜக தான் வந்து ஏதோ ஒரு வகையில் இயக்குகிறது. நீங்கள் இன்றைக்கி ட்ரக் ஃப்ரீ
சொசைட்டிக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறார். நீங்கள் குஜராத்தில் எவ்வளவு போதைப்பொருள் வந்து இறங்குகிறது, எப்படி அது வந்து குஜராத் மாநிலம் வழியாக தான், அந்த போர்ட் வழியாக தான் எல்லாமே வந்து மற்ற பகுதிகளுக்கு போகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட முடியுமா அவரால்? அதெல்லாம் எல்லாம் ஒரு அரசியல் காரணங்களுக்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும், முக்கியமான விஷயங்களை எல்லாம் வந்து அதற்காக நான் தான் போராடுகிறேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கும் அவர் ஒரு முயற்சியை எடுக்கிறார். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அது எடுபடும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.